ஓப்பனா சொல்லிட்டு மச்சான், எனக்கு மறுபடியும் பயமா இருக்கு மச்சான். வாட்டர் மெலன் நார் அடிச்சுட்டா மச்சான். இந்த பேட்ச் தான் ஓகேவா. நான் வந்து சத்தியமா எதுவும் பேசுறான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோ தரமா இருக்குங்க. கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை. பக்கத்துல வந்து கானா வினோத் அமித் ரெண்டு பேருமே இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ லைக் போடாம பார்க்கறவங்க ஒரு லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஜய் பார்வதி அதுக்கப்புறம் வந்து கமருதீன் காலையிலாம் ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சில பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க போல. கமருதீன் என்ன சொல்றாருன்னா, மச்சான் நான் ஓப்பனா சொல்லட்டுமா, மச்சான் நான் ஓப்பனா சொல்லட்டுமான்னு கானா வினோத்தை பார்த்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இவன் எனக்கு திரும்பி குல்லா கொடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடான்ற மாதிரி சொல்றாரு. குல்லா கொடுக்கறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தொப்பிய தலையில கவுத்தி க்ளோன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னை இவ திரும்பி ஏமாத்திடுவாளோ குல்லா கொடுத்துருவாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வாட்டர் மெலன் வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொன்னாரு. இவ சொன்னதுனால தான் அப்படி தப்பு தப்பா சொன்னாரு. அதாவது வந்து என்னோட பேர் அப்பயே நார் அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்னன்னா வந்து வைல்டு கார்டு என்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி பார்வதி திவாகர் கிட்ட நீ பேட் டச் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாங்கல்ல, அதை வச்சு சொல்றாரு என் பேரை ஏற்கனவே நார் அடிச்சிட்டா, நான் பேட் டச் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்லாம் நார் அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. நான் என் அம்மா சத்தியமா சொல்றேன்டா, நான் எதுவுமே தப்பா பண்ணலடா, நான் என்னோட அம்மா சத்தியமா சொல்றேன்டா, எதுவுமே தப்பா பண்ணலடான்னு திரும்ப திரும்ப இவர் வந்து கொஞ்சம் ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இவர் அம்மா சத்தியம்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, டே விட்ரா விட்ரா, எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க, எதுக்குடா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி எல்லாருமே சமாதானம் சொல்றாங்க. அப்ப பார்வதி இருக்காங்க பாத்தீங்களா, டே இவன் இப்படிதான்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்டா, ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் கேட்கறாங்க. அதே மாதிரி பார்வதி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஃபேமிலி வரப்போறாங்கல்ல, ஃபேமிலி வரப்போறாங்கன்றதால இவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கமருதீன் இருக்கார்ல, நான் ஃபேமிலி வரதுனால இப்படி பேசல, என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயத்தை தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. ஆக்சுவலா வந்து பார்வதி வந்து ஒரு டைம் உண்மையிலேயே வந்து திவாகர் கிட்ட உட்காந்து பேசினாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சில சமயம் ஒரு மாதிரி டச் பண்றான்னு, அதெல்லாம் எனக்கு சரியா படல, அதனால தான் அவனை விட்டு கொஞ்சம் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப பார்வதி வந்து இந்த டச்சிங் கிச்சிங்லாம் வந்து இந்த நேஷனல் டெலிவிஷன்ல பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா சூப்பர், பரவாயில்லையப்பா, நல்லா கரெக்டா இருக்காங்களேப்பான்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பார்வதி என்ன பண்ணாங்க, மேக்சிமம் இவன் கூட சேர்ந்து பல லீலைகள் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும் போது அதை எப்படி பேட் டச்னு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவன் டச் எல்லாம் இவங்க வந்து சம்மதத்தோட தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படின்னு தெரியல. இதை தாண்டி இங்கேயும் பார்வதி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்ப இவன் முன்னாடி அதை சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது நடந்தது. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாண்ட்ராவும் இவங்களும் உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்ப சாண்ட்ரா வந்து இதே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, நீ கமருதீன் கூட சேர்ந்து நல்லா பழகிட்டு இருந்த, ஆனா அதே சமயம் வந்து நீ வந்து திவாகர் கிட்ட வேற ஒரு விஷயம் சொன்ன, அண்ணா அவன் பேட் டச் பண்றானே, சரியில்லைண்ணே, நான் கொஞ்சம் விலகி இருக்க போறேன்ற மாதிரிலாம் பேசினேன், அது தப்பு தானே, நீ எப்படி அப்படி பின்னாடி பேசுவ, அதுவும் இல்லாம ஒருத்தரை பத்தி எப்படி தப்பா பேசுவ, அதனால தான் நாங்க வந்தோன்னா அந்த விஷயத்த சொன்னோம், ஏன்னா வந்து மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது, அதனால தான் நாங்க வந்தோன்னா அந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ வந்து ஏமாத்துற மாதிரி அது வெளியே ப்ரொஜெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அங்க கமருதீன் கிட்ட நல்லா பழகிட்டு இவ பின்னாடி வந்து தப்பா பேசுறான்ற மாதிரி தான் வெளியே வந்தது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல கூட பார்வதி என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ரா நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, அந்த இடத்துல அவன் கொஞ்சம் அன்வான்டட் டச்சஸ் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்போ நடந்தது? 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல, 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன். அப்பயுமே அந்த இடத்துல வந்து யாரு, கமருதீன் அன்வான்டட் டச்சஸ் பண்ணா, அதாவது பேட் டச் பண்ணான்றதை சொல்றாங்க. கமருதீன் இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, நான் பேட் டச் பண்ணதா இவ திவாகர் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் பேட் டச்சே பண்ணலன்னு சொல்றாரு. அதாவது நான் பேட் டச்சே என் அம்மா சத்தியமா பண்ணலன்னு சொல்றாரு. அப்ப பார்வதி அங்க பொய் சொன்னாங்களான்ற ஒரு கேள்வி வருது. பார்வதி சொல்றது உண்மைன்னா இவர் இங்க சத்தியம் பண்றது பொய், இவரு சத்தியம் பண்றது உண்மைன்னா பார்வதி சொன்னது பொய். அதாவது பேட் டச்ன்றது வந்து நம்ம எடுத்துக்கிறதுல இருக்குங்க. இப்ப நீங்க லவ்வா ஒரு மாதிரி க்ளோஸா அவர் நெருங்கி டச் பண்றாருன்னா, இப்ப நீங்க அதை சும்மா தானே இருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு இவர் பண்ற எல்லாமே பேட் டச் மாதிரி தான் தெரியும் வெளியே பாக்குறவங்களுக்கு. ஏன்னா நீங்க கட்டி பிடிக்கிறது என்ன, ரொமான்ஸ் பண்றது என்ன, எவ்வளவு கருமத்தையும் பண்றீங்கல்ல, அதெல்லாம் பேட் டச் தான். நம்ம எடுத்துக்கிறது தான். அவன் வந்து இப்படி கட்டி பிடிக்கிறது நம்ம ஓகேவா எடுத்துக்கிட்டா அது பேட் டச்சா வராது, ஓகேவா இல்லனா பேட் டச்னு தோணும். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்வதிக்கு அந்த டைம் அவர் டச் பண்றது ஐயோ என்ன இவன் கொஞ்சம் லிமிட்டை தாண்டானேன்றது தோணி அப்படி பேட் டச்னு சொல்லி வச்சிருக்காங்க.
இவன் என்ன நினைச்சிருக்கான், லவ்வா தான் நம்ம போனோம், அதாவது இப்ப எப்படி நெருங்கி நம்ம க்ளோஸா இருக்குமோ அந்த மாதிரி தான் லவ்வோட தான் நம்ம போனோம், அது பேட் டச் இல்லைன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான் போல. அதனால தான் இவன் அம்மா சத்தியம்ன்றான், அந்த சைடு வந்து பார்வதி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த ரிலேஷன்ஷிப்ல மாத்தி மாத்தி சில விஷயங்கள் பண்றாங்கங்க. கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. எனக்கு என்னமோ 2 பேருமே கேம் விளையாடுறாங்களோ, இதை அப்படியே யுக்தியா கொண்டு போயிடலாமோன்னு யோசிக்கிறாங்களோன்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ அதே மாதிரி கமருதீனுக்கு 24 மணி நேரம் இருக்கிறத நினைச்சு கொஞ்சம் பயம் இருக்குங்க. ஏன்னா 24 மணி நேரம் என் அம்மா இருக்கிறதுக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி சொல்லும் போது இவன் மழுப்பி இருப்பான். அவங்கள பொறுத்த வரைக்கும் குச்சை வச்சு எடுத்து வந்து யாரோட பேரண்ட்ஸ் வரணும்னு முடிவு பண்ணாங்கல்ல, அதுல ஆதிரைக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து கனிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், அவ வந்து ஓட்டு போடுற நிலைமை வந்ததுன்னா என்னதான் ஓட்டு போட வச்சிருப்பா, நல்ல வேலை அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே 24 மணி நேரம் பார்வதி வீட்டை சேர்ந்தவங்க வரதுல கமருதீனுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா இப்ப பார்வதி வீட்டை சேர்ந்தவங்க தான் 24 மணி நேரம் வரப்போறாங்க. என்ன யோசிக்கிறான்னா 1 மணி நேரம்னா ஈஸியா சமாளிச்சிடலாம், 24 மணி நேரம் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம டாபிக் வரும், அதை பத்தி ஏதாவது பேசுவாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா கமருதீனுக்கு பயம் இருக்கதான் செய்யுது. என்னதான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் சரிங்க, நைட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. நேத்து நைட்டே இவங்க சில லீலைகள்லாம் பண்ணாங்க, அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.